ஹலோ. மே 1 அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வருது அந்த ஒரு நாள் லீவு தானே. காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்து ரிலாக்ஸா இருக்கிற ஒரு நாள். ஆனா அந்த ஒரு நாள் லீவுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய போராட்டம் இருக்கு. கொஞ்சம் வியர்வை, நிறைய இரத்தம், இதெல்லாம் கலந்து ஒரு ஆழமான வரலாறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமா நம்ம நினைக்கிற இந்த நாளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வலியும் உழைப்பும் என்ன? வாங்க, இந்த தொகுப்புல அந்த வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். ஓகே. முதல்ல நம்ம ஊர்ல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு சின்ன குழப்பத்தை கிளியர் பண்ணிடுவோம். உழைப்பாளர் தினம்னா அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொண்டாடுறாங்களா? குறிப்பா நம்ம ஊர்ல இருந்தே வெளியூர் போய் வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த டவுட் அடிக்கடி வரும். இது நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் உரிய ஒரு ஃபெஸ்டிவலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அப்புறம் ஏன் இந்த குழப்பம் வருது? அதுக்கு நாம இந்தியாவுல ஹாலிடேஸ எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம நாட்டுல ஜான்வரி 26, ஆகஸ்ட் 15, அப்புறம் அக்டோபர் 2 இந்த 3 நாட்களை மட்டும்தான் கட்டாய தேசிய விடுமுறை நாட்களா அறிவிச்சிருக்காங்க. மே 1 மாதிரியான நாட்கள்ல அந்தந்த மாநில அரசுகள் முடிவு பண்ற பொது விடுமுறை நாட்கள்ல வந்துடும். அதனாலதான் இது நேஷனல் ஹாலிடேயா இல்ல ஸ்டேட் ஹாலிடேயாங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நம்ம மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா நிஜம் என்னன்னா, இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உழைப்பாளர் தினம் தமிழ்நாடு மட்டும் அல்லாம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரான்னு இந்தியாவோட பல மாநிலங்கள்ல ரொம்ப சிறப்பாவே அனுசரிக்கப்படுது. சோ இது ஏதோ ஒரு ரீஜனல் ஈவெண்ட் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற உழைக்கும் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான நாள். என்னதான் இந்தியா முழுக்க இதை கொண்டாடினாலும் ஒரு விஷயத்த நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தமிழ்நாட்டுக்கு இந்த மே 1 கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பெஷலான வரலாற்று தொடர்பு இருக்கு. சொல்லப்போனா இந்தியாவிலேயே உழைப்பாளர் தினத்தை அதிகாரப்பூர்வமா கொண்டாட ஆரம்பிச்ச முதல் மாநிலங்கள்ல நம்ம